வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆப்புலர் தமிழ். தமிழக முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து தமிழகத்திற்கு முக்கியமான அதிரடியான திட்டங்களை அறிவிச்சிட்டு வராங்க. இந்த திட்டங்கள்ல நீங்க பங்கு பெறணும்னா உங்ககிட்ட ரேஷன் கார்டு கட்டாயமா இருக்கணுங்க. இந்த ரேஷன் கார்டு புதுசா அப்ளை பண்ணவங்களுக்கு எப்ப கிடைக்கும், ரேஷன் கார்டுல திருத்தம் பண்ணவங்களுக்கு எப்ப மாறும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில தமிழக உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டியில் அவங்க இந்த புதிய ரேஷன் கார்டு சம்பந்தமான என்னென்ன தகவல்களை சொன்னாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்குமே பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு தகவலுமே உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அறிவிக்கிற அனைத்து அரசு திட்டங்களும் உங்களுக்கு சேரணும் அப்படின்னா உங்ககிட்ட ரேஷன் கார்டு கட்டாயமா இருக்கணும். இந்த விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. ஆனா புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்க எங்களுக்கு இன்னும் ரேஷன் கார்டு வரலையே, ரேஷன் கார்டு வந்தா தமிழக அரசனுடைய திட்டங்கள்ல நம்மளும் பயன்பெறலாமே அப்படின்னு நினைச்சு காத்திருந்தவங்களுக்கு தமிழ்நாடு உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ராமன் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சென்னை மயிலாப்பூர்ல நடந்த ஒரு உடற்பயிற்சி கூடம் சிறப்பு விழால திரு வெங்கட்ராமன் அவர்கள் பங்கெடுத்திருக்காங்க. அதற்கப்புறம் செய்தியாளர்களுக்கு அவர்கள் அளித்த பேட்டியில இந்த புதிய ரேஷன் கார்டுகள் சம்பந்தமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன செய்தி அப்படின்னா, ரேஷன் கார்டுகள் அச்சிடும் பணி தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 அல்லது 3 வாரங்கள்ல புதிய ரேஷன் கார்டுகள் புதிய பயனாளர்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான செய்தியை திரு வெங்கட்ராமன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாயா உயரப்போகுது. கூடவே முதியோர் உதவித்தொகை உயர்வு, 200 யூனிட் இலவச மின்சாரம், இப்படி புதுசா வந்திருக்கிற அரசு நலத்திட்டங்கள்ல நீங்க பயன்பெறணும்னா இந்த ரேஷன் கார்டு உங்களுக்கு மிகவுமே பயனுள்ளதா இருக்குங்க. நீங்க இன்னும் புது ரேஷன் கார்டு வாங்கல, அப்படி இல்லை உங்க பழைய ரேஷன் கார்டுல ஏதாவது திருத்தம் செய்யணும் அப்படின்னா உடனடியா உங்களுடைய கேஸ் பில், உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய புகைப்படம், உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய புகைப்படம் மற்றும் அவர்களுடைய ஆதார் கார்டு, இந்த ஆவணங்களை எல்லாம் எடுத்துட்டு உங்க பக்கத்துல இருக்கிற இசேவை மையம் போயிட்டு www.tnbds.com அப்படிங்கிற உணவுப் பொருட்கள் வழங்கல் துறையினுடைய அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணிருங்க. கார்டு அப்ளை பண்ண 15 நாள்ல இருந்து 1 மாசத்துக்குள்ள புதிய ரேஷன் கார்டு உங்களுக்கு கிடைச்சிருங்க. அல்லது நீங்க முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், குடும்ப தலைவருடைய புகைப்பட மாற்றம், இப்படி எந்த வேலையா இருந்தாலும் அப்ளை பண்ண 10 அல்லது 20 நாட்களுக்குள்ள கிடைச்சிரும். இதே மாதிரி பயனுள்ள தகவல்களை தினமும் பார்க்கறதுக்கு ஆப்புலர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அரசு வெளியிடக்கூடிய புதிய அறிவிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். நன்றி.